ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, இது வரைக்கும் நாங்கள் சேவிங்ஸே பண்ணதில்லை. கோல்டு வந்து சேவ் பண்ணவும் முடியல. நினைக்கிறோம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் சேர்த்து வைக்க முடியறதில்ல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும், கோல்டு சேவ் பண்ணால் தான் சேவிங்ஸு, சில்வர் சேவிங்ஸ்லலாம் போய் பெருசாக என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? 1000 தான் இருந்தாலும் கோல்டு அளவுக்கு சில்வர் வந்து சமமாயிடுமா? கோல்டுனா இருக்கிறப்ப நம்ம போட்டும் அழகு பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா அந்த பேங்க்கில் ப்ளச் பண்ணால் உடனே நமக்கு அமௌண்ட்டுமே கிடைக்கிது. ஆனால் சில்வர் அப்படியா? சில்வரை எங்கே சேல் பண்ண முடியும்? விற்றா உடனே பணம் கிடைக்குமா? இல்லை நம்ம சில்வர் வாங்குறப்போ வந்து அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் சேல் பண்ணுறப்போ நமக்கு கோல்டு அளவுக்கு அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியறதில்ல. நிறையா அதில் வந்து கழிச்சு தானே எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் சேவிங்ஸே பண்ணலை, ஆனால் சில்வர் சேர்க்கறதுக்கும் பெருசாக உடன்பாடு கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே தைரியமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சில்வரை சேவ் பண்ணி அதையுமே நம்ம கோல்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமாக தான் நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நானுமே வந்து ஒரு 2 வாட்டி வந்து சில்வரை மாற்றி கோல்டு ஆக்கியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய எண்ணம் வந்து எல்லோரும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். கோல்டு மட்டுமே சேர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினச்சி சில்வரை சேவ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நான் என்ன விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா பட்டுது அப்படின்னா, இது வரைக்கும் கோல்டு சேவ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம சில்வரை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சில்வரை சேவ் பண்ணி அதை நம்ம அதுக்கப்புறம் கோல்டாக மாற்றலாம். ஸோ நான் எப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ புதுசாக வந்து ஹைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ நானுமே சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஹைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், நான் ஏன் வந்து கோல்டை ஓரமாக வச்சு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டு சேவ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு கோல்டை மட்டுமே சேர்க்கணும் அப்படின்னு நம்ம அதை பற்றியே நம்ம கவனம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சில்வரோட பெனிஃபிட்டு தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னா, கோல்டு சேவ் பண்ண முடியல அப்படின்றது ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சில்வரை சேவ் பண்ணி ஒரு 100 கிராம் சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம மாற்றி கோல்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போது நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் காயின் தான் வாங்க முடியும். அதுக்கு வந்து இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 1500லேருந்து ஒரு 1800 கிட்ட வந்து ஆகும். ஆனால் சில்வர் வந்து அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற சில்வர் ரேட் வந்து 1 கிராம் வந்து 265 ரூபா. ஒரு 300 எடுத்துக்கிட்டு நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னாலே 1 கிராம் சில்வர் காயின் வாங்கலாம். சில்வர் காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 999 பார் வாங்குங்க. அதுதான் வந்து நம்ம சேல் பண்ணும் போதோ இல்லை அமௌண்ட் பணமாக வேணும்னு எதிர்பார்க்கும் போதோ நமக்கு பெருசாக வந்து எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து சேவிங்ஸ் தான். சேவிங்ஸை மைண்டில் வச்சு நம்ம சேவ் பண்ணுறோம். அதை நாளை பின்ன நம்ம பணமாக மாற்றணும்னு நினைக்கும் போதும் இல்லை அதை மாற்றி நம்ம கோல்டாக மாற்றணும்னு நினைக்கும் போதும் எங்கே நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றதில் ரொம்ப பொறுமையாக இருந்து விசாரித்து ஒன்றுக்கு 4-5 கடை பார்த்து அதை நம்ம செயல்முறைப்படுத்துறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 300 நான் ஜாஸ்தியாகவே தான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக 300 கூட ஆகாது. 1 கிராம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜும், ஒரு 10 கிராம் அதுக்கு மேலே வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜுமே கடைக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எந்த கடையில் வாங்குகிறோம் அப்படின்றத பார்த்து விசாரித்து நம்ம வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து கோல்டு வந்து 100 கிடைக்கிது, 10 கிடைக்கிது அப்படின்ற மாதிரி நமக்கு நிறையா பிளாட்ஃபார்ம் நிறையா ஆஃபர் இருந்தாலுமே எல்லோரும் வந்து எப்போவும் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கிட்டே இருக்க முடியறதில்ல. ஏன்னா நானுமே அதை நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ எப்போவும் அக்கௌண்ட்டில் பணம் ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம தினமும் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது அது எல்லாருக்கும் வந்து அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா எல்லாராலையும் பேங்க்குக்கு போயிட்டு வர முடியறதில்ல, எல்லாராலையும் அக்கௌண்ட்டில் பணம் லம்பாக வச்சுக்க முடியறதில்ல. ஆனால் வீட்டில் நம்ம வந்து ஒரு 280 சேவ் பண்ணால் கூட உடனே அதை எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கோ இல்லை நம்ம பக்கத்தில் எது நமக்கு வசதியாக இருக்கோ அந்த கடையில் போயிட்டு உடனே நம்ம 1 கிராம் சில்வர் காயின் வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி பொறுமையாக வந்து ஒரு 100 கிராம் சேர்ந்த உடனே அதை சேல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 கிராம் வந்து கோல்டு காயினாக மாற்றிக்கலாம். இல்லை அவ்வளோ நாள் வெயிட் பண்ண தேவையில்ல, கோல்டு ரேட் அதிகமாக ஏறுற மாதிரி இருக்குது, சில்வர் ரேட்டுமே ஏறுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே கோல்டு காயின் கிடைக்கிது. ஸோ நம்ம 100 மில்லிகிராம்ஸ், அதாவது சில்வர் வந்து ஒரு 2000 அந்த அமௌண்ட்டு சேல் ஆகிற வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு 100 மில்லிகிராம்ஸில் கோல்டு காயினாக கூட நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். நீங்கள் என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து
நீங்கள் எந்த இடத்துல மேக்கிங் சார்ஜ் சில்வர் காயினுக்கு கம்மியாக போடுறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே கடையில் சில்வரை எக்ஸ்சேஞ்ச் கோல்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேளுங்க. சில்வர் மாற்றி நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கோல்டு காயினாக மாற்றிக்கலாமா அப்படின்னு கேளுங்க. ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கடையிலேயே வந்து நீங்கள் எல்லா சில்வர் காயின்ஸுமே வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மாற்றும் போது ரீசேல் பண்ணும்போது ஒரே ஒரே பர்சன்டேஜ் வந்து நமக்கு லெஸ் பண்ணி எடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு காயின் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒவ்வொரு ரூல்ஸ் ஒவ்வொரு கடையில் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோல்டு காயின் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறத விட்டுட்டு எந்த வகையில் நம்ம சேவ் பண்ணி அதை கோல்டு காயினாக மாற்றலாம் அப்படின்றத பாருங்கள், யோசிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்து செய்யக்கூடிய விஷயந்தான். ஏன்னா கோல்டில் தான் வந்து நிறைய பேரால் இன்வெஸ்ட் பண்ண முடியறதில்ல. அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2000 நமக்கு தேவை கோல்டு காயினாக வாங்கணும் அப்படின்னா. ஆனால் சில்வர் காயின் அப்படி கிடையாது. 265 இன்றைக்கி சில்வர் 1 கிராம் ரேட் அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ் வந்து ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ரூ. 3 ரூ. 6 ரூ. 12 அப்படின்ட்டு போடுறாங்க. ஸோ அதுவும் ஜிஎஸ்டி பெருசாக வந்துட போகிறது கிடையாது நமக்கு. அதுவுமே கொடுத்தா கூட இப்போ 265 சில்வர் ரேட் அப்படின்னா ஒரு ரூ. 280 இருந்தாலே நம்ம 1 கிராம் சில்வர் காயினை வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிகிறப்பெல்லாம் 1 கிராம் சில்வர் காயினாக நம்ம வாங்கி சேவ் பண்ணி வச்சு அதை வந்து எந்த கடையில் சில்வரை மாற்றி கோல்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்து நம்ம காயினாக வாங்கிக்கலாம். இல்லை கோல்டு ஜுவல் வாங்க விருப்பப்படுறோம் அப்படின்னாலுமே கோல்டு ஜுவல்லாக மாற்றியும் நம்ம வாங்கும் போது கூட இந்த காசை வந்து அதில் போட்டு நம்ம அதை கூட பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே சேவ் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறத விட எந்த வகையில் எந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து சேவ் பண்ண பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், என்னோடய அபிப்பிராயம் தான் அது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 100% நமக்கு எதுலேயுமே வந்து நஷ்டம் ஆகக்கூடாது. ஆனால் நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இந்த ஜென்மத்தில் அது முடியாது. ஏன்னா ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நஷ்டமும் வந்து சில விஷயங்களில் நம்ம வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம நஷ்டம் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது. இன்றைக்கி ஒரு மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி நஷ்டம் தானே அப்படின்னு நீங்கள் யோசித்து நீங்கள் சேவ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா காலம் கடந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நஷ்டம் பண்ணுறோமோ அவ்வளோ லாபத்தை நம்ம எதிர்காலத்தில் கண்டிப்பாக திரும்ப இதில் எடுத்துடலாம். ஆனால் இப்போ நம்ம இதை நினச்சி நம்ம சேவ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நஷ்டம் வந்து நமக்கு தான். ஸோ தற்காலிகமாக இப்போதைக்கு நம்ம யோசிக்கும் போது நஷ்டமாக தெரியலாம். பட் சில வருஷங்கள் கடந்ததுக்கப்புறம் நம்மளாலையுமே கோல்டு இவ்வளோ சேர்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் 1-2 சில விஷயங்களை வந்து நீங்கள் நஷ்டம் பண்ணது வந்து உங்களுக்கு அப்போ பெரிய விஷயமாக தெரியாது. கண்டிப்பாக நான் 100% சொல்கிற வந்து கண்டிப்பாக லாபம் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். பட் நீங்கள் 100% லாபத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எதுலேயுமே நடக்க செய்யாது. நீங்களே யோசித்து பாருங்கள். நம்ம வாங்கும் போதும் லாபமாக வாங்கணும், அதை சேல் பண்ணும் போதும் நமக்கு லாபமாக இருக்கணும். மாற்றி நம்ம அதை ஜொல்லாக மாற்றும் போதோ இல்லை காயினாக மாற்றும் போதோ அப்பயுமே நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் சில விஷயங்களை வந்து நீங்கள் நஷ்டம் பண்ணி வாங்கினாலுமே எதிர்காலத்தில் அதை சேல் பண்ணும் போதோ இல்லை மாற்றும் போதோ கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து காயினாக வாங்கினா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஜுவல்லாக மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வாங்குகிற ஜுவல்லுக்கான வேஸ்டேஜை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து நகை சீட்டு போட்டாலுமே நமக்கு 100% பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல. ஏன்னா மாதம் மாதம் கோல்டு ரேட் ஏறுறதுல வந்து அதுவுமே நமக்கு நிறையா நஷ்டம் தான். அதுக்கு கையில் மொத்தமாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஒன் டைம் டெபாசிட் அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கூட வாங்கலாம். பட் நம்ம நேரம் நல்லா இருந்தால் ஓகே. அதையுமே நம்மளால் முழுசாக நம்ப முடியல. நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நம்ம எதை நம்பி நம்ம அந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஒரு அமௌண்ட்டையோ இல்லை மொத்தமாக ஒரு ஜுவல்லையோ கொண்டு போயிட்டு வைக்க முடியும்? நமக்கு யார் வந்து பெருசாக நமக்கு வாக்கு தராங்க இது ஓகே சேஃப் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு? ஸோ எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு இதில் நஷ்டம் அதில் நஷ்டம் 100% நஷ்டமே இல்லாத ஒரு சேவிங்ஸை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஸோ இப்போதைக்கு எப்படி சேவ் பண்ண முடியும், எந்த வகையில் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம ₹1 ₹2 நஷ்டம் பண்ணாலும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு ₹5 ₹10 வந்து இதில் நம்ம திரும்ப எடுத்துடலாம். ஸோ நான் அதை தான் சொல்ல வரேன். கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். கோல்டாக தான் சேவ் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. வெள்ளி சேவ் பண்ணியும் நம்ம கோல்டாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் சேவ் பண்ணலாம். ஸோ என்னால் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் சில்வர் காயின் சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை கோல்டு காயினாக நான் மாற்றினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் எதிர்காலத்தில் என் சேனலில் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.